இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆண்டி, உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? யாருக்கு? வீட்ல இருக்கிறவங்களுக்கு. வீட்ல தான் எல்லாருக்கும் தெரியுமே. எல்லாருக்கும் தெரியும்னா உங்க 3 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச போதுமா? மத்த யாரையும் கண்டுக்க மாட்டீங்களா? நீ யார பத்தி சொல்ற? யார பத்தினா என்னதான்? என்னது? உன்கிட்டயா? அப்படி சொல்லல, உங்க அப்பா கிட்ட சொன்னீங்களான்னு கேக்குறேன். அவர்கிட்ட எதுக்கு சொல்லணும்? பூர்ணி, என்னம்மா அவரை பத்தி சொன்னா கோவம் வருதா? சும்மா இருக்கியா? அவர் நம்மள விட்டுட்டு போகும்போது நீ தொட்டில்ல குழந்தையா இருந்த. உனக்கு என்ன தெரியும் நீ இப்படி எல்லாம் பேசுற? அவர் அங்க இருந்தாலும் இங்க இருந்தாலும் உனக்கு அவர் அப்பாதான். ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேச கத்துக்கோ. சரி விடுங்க ஆண்டி. தெரிஞ்சோ தெரியாமலோ பூர்ணி என்னவோ பேசிட்டா. நீங்க அங்கிளுக்கு சொல்லணும்ல. அவர்கிட்ட என்ன சொல்லணுமா? இத்தனை வருஷங்களா நாங்க எங்க வாழ்க்கையை தனியா தானே பாத்துக்கிட்டு இருக்கோம். அவர் பேரை சொன்னாலே அவனுக்கு சுத்தமா பிடிக்கிறது இல்ல. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட நான் சொல்றேன்னு தெரிஞ்சா எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிடுவான். அதுவும் உண்மைதான். இனிமே அவளால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. அவளை கொன்னு எங்கேயாவது தூக்கி போட்டுருங்க. நக்ஷத்ரா, அவளை சாதாரணமா கொல்லக்கூடாது. மறுபடியும் அவ பொறுக்கிறதுக்கே பயப்படணும். நக்ஷத்ரா, ஐயோ பைத்தியக்கார பையலுக்கு என் தங்கத்தை இப்படி எல்லாம் பாடப்படுத்துறானுங்களோ தெரியலையே. ஹலோ மம்மி. நட்சத்திரா, எங்கம்மா இருக்க? எப்படி இருக்க? உனக்கு ஒண்ணும் ஆகல? நல்லா தானே இருக்க? நான் சேஃபா தான் இருக்கேன் மம்மி. அந்த பொறுக்கிங்க உன்னை எதுவும் கஷ்டப்படுத்தல? இல்ல மம்மி, நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. இப்ப நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் உடனே வரேன். வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் மம்மி. கார்ல இருக்கேன். உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன்னு தெரியுமா? அம்மா, கடவுள் தயவால நீ சேஃபா இருக்க, அது போதும். சீக்கிரமா வந்துருமா, பார்த்து வா. சரி மம்மி. கடவுளே, என் பொண்ணுக்கு ஒண்ணு ஆகல, நட்சத்திராக்கு எதுவும் ஆகல. என்னோட மம்மி எனக்கு என்ன ஆச்சோன்னு டென்ஷன்ல இருக்காங்க. எல்லாரையும் டென்ஷன் ஆக்கி பாக்குற உன்னுடைய மம்மிக்கு ஃபர்ஸ்ட் டைம் டென்ஷன் ஆகிறது புதுசா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பண்ற தப்பால மத்தவங்க எல்லாரும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்ப வாய்ப்பு ஏற்படும். அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டா அட்லீஸ்ட் மன நிம்மதியோடையாவது வாழலாம். அதை புரிஞ்சுக்காம போயிட்டா நம்ம வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லை. எனக்கு ஒன்னும் புரியல. அது உன் அம்மாவுக்கு புரியும். நட்சத்திரா, 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 மம்மி உனக்கு உனக்கு ஒண்ணும் ஆகல? ஒன்னும் ஆகல மம்மி. உனக்கு ஒண்ணும் ஆகல? ஒன்னும் ஆகல. உனக்கு அடி ஒண்ணு பண்ணல? அவங்க உன்னை ஒண்ணும் பண்ணல? இல்ல
கடவுள் தயவால உனக்கு ஒண்ணும் ஆகல. ஒன்னும் ஆகல மம்மி. உன் மேல எவ்வளவு கண்ணு பட்டுச்சோ. வா, நான் உனக்கு திருஷ்டி சுத்தி போடுறேன். வா என் தங்கம், வா. ஐயோ, என்ன இது? என்னாச்சு? எதுவும் இல்ல மம்மி. ஐயோ, என் பொண்ணு நான் எப்படி பொத்தி பொத்தி வளர்த்தேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் போன என் உயிரை திரும்பி வந்தது. பேபி, என்கிட்ட சொல்லாம இனிமே நீ எப்பவும் வெளியே போக கூடாது, சரியா? ஏதோ நான் போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியத்தினால நீ சேஃபா வீட்டுக்கு வந்துட்ட. ஆமா, அவங்க கிட்ட இருந்து நீ எப்படி தப்பிச்ச? ஆ? இங்க பாரு, நான் இவ்ளோ டென்ஷனா கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னடி சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல மம்மி. சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் போய் உனக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். ஆம்பளை மம்மி, எவ்வளவு நாளா நான் எதிர்பார்த்துட்டு இருந்த ஆம்பளை இவன் தான் மம்மி. அவனுடைய கண்கள் நெருப்பு மாதிரி.